தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகாலமாக சீமான் அவர் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. நிறைய அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து அவர் ரொம்ப எதிர்க்கிறாங்க. தமிழின துரோகியான ஈவே ராமசாமி அவர் சொன்ன கருத்துக்களை இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, இது நியாயமா அப்படின்னு எடுத்து அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் கேட்கும்போது அவர்களால் கருத்து ரீதியாக இவங்கள்ட்ட மோத முடியவில்லை. அப்படி இருக்கிற காரணத்தினால பயங்கரவாதிகள் போன்று வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு வீசுறதுக்கான முயற்சி செய்யறதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க. இதே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு வீசுவதற்கு முயற்சி செய்து ஒரு 10 பேர் கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த அமைப்பினர் தடை செய்யப்பட்டிருக்கும். சுப வீரபாண்டியன் வந்து சீமானவர்களே அவர் வந்து தமிழரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, எந்த அடிப்படையில் சீமானவர்கள் தமிழர்கள்னு சொல்றாரு? சீமானவர்கள் மீது கொள்கை ரீதியாக எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத காரணத்தினால் இப்போ வந்து சாதி இனம் இந்த மாதிரி கொண்டு வந்து அவர் தமிழ் இல்லாதவர் போன்று முத்திரை குத்த பார்க்கிறார்கள். சுப வீரபாண்டியனை வந்து நாங்கள் தமிழ்நாடு நாடார் சங்க சார்பாக வன்மையாக எச்சரிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்களை தமிழர்கள் என்று சொன்னால் உங்களை வீடு முற்றுகை போராட்டம் நடத்துவோம். உங்களுக்கு உண்மையில திராணி தகுதி இருந்தால் அவரிடம் வந்து கருத்து ரீதியாக மோதுங்க. இந்த போஸ்டர்லாம் ஒட்டி இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய இயக்கத்தனம், எல்லாரும் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து சீமானவர்கள் வலு சேர்க்குமா இல்லை எப்படிங்க? நிச்சயம் வலுதான் சேர்க்கும். மக்களுக்கு வந்து தமிழக மக்களுக்கு எல்லாமே புரியுது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியுது. இதே மாதிரி ஒரு போஸ்டர் உதயநிதியை வந்து நடிகைகளுடன் தொடர்பு படுத்தி ஒட்டி இருந்தால் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அப்ப ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? வருகின்ற 16ஆம் தேதி வந்து நாம் தமிழ் கட்சியோட இணைந்து நீங்க சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்த போறீங்க. இதற்காக சீமானவரோட சேர்ந்து நீங்க பண்றீங்க. ஒன்று சேர வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அதாவது தமிழகத்திலே தமிழ் சாதிகளை பிரிவுபடுத்தும் வேலையை திராவிடர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்றால் ஆட்சி அதிகாரம். முதலமைச்சர், துணை அமைச்சர் உட்பட 10 அமைச்சர்கள் பிறமொழியாளர்கள், 35க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பிறமொழியாளர்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் என்கின்ற அந்த அடிப்படையிலே ஒற்றுமையாக ஓங்கி அண்ணன் சீமான் அவர்கள் இதை வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு முத்துரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகாலமாக சீமான் அவர் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு ஆண்டு இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. நிறைய அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து அவர் ரொம்ப எதிர்க்கிறாங்க. அது தொடர்ந்து வெளியேறின தம்பிமார்களும் இப்போ நாங்கள் அவருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோன்னு சொல்லி எல்லாம் ஒரு பக்கம் வராங்க. ஸோ இந்த நிகழ்வுல நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தமிழின துரோகியான ஈவே ராமசாமி அவர்களை அவர் சொன்ன கருத்துக்களை அவர் தமிழர்களை காட்டுமனான் என்று சொன்னார், திருக்குறளை மனம் என்று சொன்னார். இப்படி அவர் சொன்ன கருத்துக்களை இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, இது நியாயமா அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் கேட்கும்போது அவர்களால் கருத்து ரீதியாக இவங்கள்ட்ட மோத முடியவில்லை. அவங்ககிட்ட கருத்து ரீதியாக ஒன்றுமே கையில் கிடையாது. அப்படி இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து அவங்க வந்து சீமான் மேலே வந்து கடுமையான விமர்சனம் வைப்பதும், சொல்லப்போனால் பயங்கரவாதிகள் போன்று வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு வீசுறதுக்கான முயற்சி செய்கிறதுக்கான நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கலைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். இதே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு வீசுவதற்கு முயற்சி செய்து ஒரு 10 பேர் கைது செய்யப்பட்டிருந்தால் ஒரு அமைப்பு சார்பாக அந்த அமைப்பினர் தடை செய்யப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் அதை பரவலாக பேசப்பட்டிருக்கோம். ஊடகங்கள் மட்டுமே அன்றைக்கி அதுதான் விவாதமாக இருந்திருக்கும். ஆனால் இப்படி பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட பெரியார் அமைப்பினர்கள் மீது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காதது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. இவர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக ஒன்று சேர்ந்து சீமானை தாக்குவது என்பது தமிழர்களை அழிக்கும் செயல். இதை வந்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதற்கான பதிலடியை கொடுப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், விரக்தியின் உச்சகட்டமாக பெரியார் திராவிட கழகத்தில் உள்ள முக்கியமான தலைவர் ஒருத்தர் சுப வீரபாண்டியன் வந்து சீமான் அவர்களே அவர் வந்து தமிழரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, எந்த அடிப்படையில் சீமான் அவர்கள் தமிழர்கள்னு சொல்றாரு? ஏன்னா இவர் வந்து நான் தான் தமிழன், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கோட்பாடை முன் வச்சு போயிட்டு இருக்காரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு? அப்படி அவர் எந்த அடிப்படையில் சொல்றாருன்னா அவரை வந்து வேற தான் சீமானவர்கள் மீது கொள்கை ரீதியாக எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத காரணத்தினால்
இப்போ வந்து சாதி இனம் இந்த மாதிரி கொண்டு வந்து அவர் தமிழ் இல்லாதவர் போன்று முத்திரை குத்த பார்க்கிறார்கள். அப்படி என்றால் தமிழகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் நாடார் சமுதாயத்தில் தோன்றிய தலைவர்கள் இருக்கிறார்கள். தமிழுக்காக உழைத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இவர் வந்து அவங்களெல்லாம் தமிழர்கள்னு சொல்ல வர்றாரா? நான் என்ன சொல்கிறேன், சுபவீர வீரர்களுக்கு நான் பகிரங்கமாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து சீமானவர்களை தமிழர் அல்ல என்று சொல்வது கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். அவர் இந்த மாதிரி என்ன பேசக்கூடாது. உங்களுக்கு உண்மையில திராணி தகுதி இருந்தால் அவரிடம் வந்து கருத்து ரீதியாக மோதுங்க. அதே மாதிரி இந்த போஸ்டர்லாம் ஒட்டி பாலியல் குற்றவாளிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய இயக்கத்தனம், எல்லாரும் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து சீமானவர்களுக்கு வலு சேர்க்குமா இல்லை எப்படிங்க? நிச்சயம் வலுதான் சேர்க்கும். மக்களுக்கு வந்து தமிழக மக்களுக்கு எல்லாமே புரியுது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியுது. இதே மாதிரி ஒரு போஸ்டர் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டித்து ஒருத்தர் ஒட்டி இருந்தால், இல்லை துணை முதல்வர் உதயநிதியை வந்து நடிகைகளுடன் தொடர்பு படுத்தி ஒட்டி இருந்தால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அப்போ ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? அரசு அவங்க திராவிடர் மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய அரசு இந்த மாதிரி திருட்டு பயிர்களுக்கும் ஒரு தவறான வேலையை செய்கிறவங்களுக்கும் துணை போகிறது வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க வந்து பொறுமையாக எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. வருகின்ற 2026 தேர்தலில் மிகப்பெரிய சம்பட்டி அடியை ஸ்டாலின் அரசுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் நியாயமாக செயல்படனா சட்டப்படி முறையாக செயல்பட வேண்டும். யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அந்த தவறு செய்பவர்களுக்கு உரிய தண்டனை வந்து பெற்றுத்தரணும். இதை செய்ய வேண்டும். சுபவீர பாண்டியனை வந்து நாங்கள் தமிழ்நாடு நாடார் சங்க சார்பாக வன்மையாக எச்சரிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்களை தமிழர்கள் என்று சொன்னால் உங்களை வீடு முற்றுகை போராட்டம் நடத்துவோம், உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வருகின்ற 16ஆம் தேதி வந்து நாம் தமிழ் கட்சியோட இணைந்து நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்த போறீங்க. நீங்கள் ஏர்போர்ட் முத்தலாரையும் பண்ணுறவர்கள்லாம் எதற்காக சீமானவரோட சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்க? அவங்க தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கலாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ண வேண்டிய கட்டாயத்திலே தள்ள ஒன்று சேர வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அதாவது தமிழகத்திலே தமிழ் சாதிகளை பிரித்து நரித்தனமாக தேவர் தேவேந்திரர் மோதல், பறையர் வன்னியர் மோதல், நாடார் பிற சாதிகள் மோதல், கவுண்டர் அந்த சாதிக்கு மோதல், இவர் அந்த சாதி, தமிழ் சாதிகளை பிரிவுபடுத்தும் வேலையை திராவிடர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்றால் ஆட்சி அதிகாரம். இப்போ இன்னைக்கு பாருங்க, 10 அமைச்சர்கள், முதலமைச்சர் துணை அமைச்சர் உள்பட 10 அமைச்சர்கள் பிறமொழியாளர்கள், 35க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பிறமொழியாளர்கள். முக்கியமான குறிப்பாக சொல்லணும், முக்கியமான நாடாளுமன்ற தொகுதியெலாம் நல்லா கவனிங்க. சென்னையில் வடசென்னை இருக்குது. வடசென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாற்று மொழியினர். நியாயப்படிக்கு ஒரு மீனவருக்கோ ஒரு கிராமணிக்கோ ஒரு வன்னியரோ அங்கே வந்திருக்கணும். தமிழ் சாதிகள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த பிறமொழியாளர் அங்கே நிச்சயம் வர முடியாது. அதே மாதிரி மத்திய சென்னையை பாருங்கள். மத்திய சென்னை தொகுதியில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கூட இருக்காது. இவங்க இந்த சாதி ரீதியாக தமிழர்களை பிரித்தாழ்ந்து நயவஞ்சகமாக எம்பி ஆகியிருக்காங்க. அதே மாதிரி வாங்க அப்படியே திருச்சியில் பார்த்தீங்கன்னா முந்தி காங்கிரஸில் இருந்தவர் ஒரு தமிழர். ஆனால் இன்னைக்கு துரை வைகோ அவர் வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போ அங்கே உள்ள தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்படுது. அந்த பகுதியில் யார் வந்திருக்கணும்? முத்திரையர்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க. முத்திரையர்கள் வந்திருக்கணும், அது வந்து பறிக்கிறாங்க. அதேமாதிரி மதுரைக்கு வாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வெங்கடேசன், அவருக்கும் மதுரைக்கு என்ன சம்பந்தம்? இப்படி பிறமொழியாளர்கள், குறிப்பாக தூத்துக்குடி அந்த தொகுதியில் கனிமொழி சாதிக்காரங்க 10 பேர் கூட இருக்க மாட்டான். ஆனால் தமிழர்களை பிரித்து நயவஞ்சகமாக தமிழர்களுடைய மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆட்சி அதிகாரிகளை இவங்க அனுபவிச்சுட்டு வராங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் பறையர், வன்னியர், தேவேந்திரர், தேவர், நாடார், கோணர், முதலியார், கவுண்டர், பரதவர், இப்படி தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் என்கின்ற அந்த அடிப்படையில் ஒற்றுமையாக ஓங்கி தமிழக அரசுக்கு தக்க பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் இதை வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்புடைய எதிரொலி தான் இந்த திராவிடர்களுடைய கதறல்கள். தமிழ் சமுதாயம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரே மாதிரியான சிந்தனையோடு நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்தினால் தமிழகத்தில் பிறமொழியாளர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது.
அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இதை புரிந்து கொண்ட தமிழ் சமுதாய தலைவர்கள் அனைவரும் அண்ணன் செந்தமிழன் சீமான் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பிற்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர் எடுத்தார், அதுக்கும் எல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க. தமிழ் சமுதாய தலைவர்கள் யார் எந்த விஷயம் பொதுவாக செய்தாலும் தமிழர்கள் என்ற அடிப்படையில், நாம் தமிழர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாற்று மொழியினர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதை செயல்படுத்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் செய்தாமையும் உறுதுணையாக இருக்கும். அது அந்த பிரம்மாண்டமான பேரணிலையும் பொதுக்கூட்டத்திலும் நம்ம பார்க்க தான் போகிறோம். பாஜக ஆளாத பீகார், ஆந்திரா போன்ற மாநிலங்களும் ஜாதிவாரி கணக்கு வந்து எடுத்துட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டாங்க? இங்கே கேட்டால் வந்து மத்திய அரசை கை காமிக்கிறாங்க. என்ன காரணம்? அதாவது இது வந்து கையாளகத்தனம். அதாவது இவர்கள் அங்கே அந்த பீகார் பார்த்தீங்கன்னா அதை ஆளக்கூடிய முதல்வர் வந்து மண்ணின் மைந்தர். தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா அதை ஆளக்கூடிய முதல்வர் வந்து மண்ணின் மைந்தர். அவர்கள் அந்த மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆட்சி செய்து வருகிறார்கள். இவர்கள் தமிழர்கள் ஒற்றுமை வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியான நிலைப்பாடுகள் இருப்பதால் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சாங்க. உதாரணத்துக்கு வன்னியர்கள் 20% பேர் இருக்காங்க, பறையர்கள் 25% பேர் இருக்காங்க, கவுண்டர்கள் 18% இருக்காங்க, நாடார்கள் 20% இந்த பிள்ளையோர்கள் தெரிந்துவிட்டால் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து, தமிழ் சமுதாயங்களாம் ஒருங்கிணைந்து வாக்கு ஒற்றுமையாக போட்டால் நம்ம முதலமைச்சர் ஆக முடியாது. அதனால் இவர்கள் என்றைக்குமே ஒன்றுபட்டு விடக்கூடாது. இதுதான் ஒரு முக்கிய காரணம். இதுதான் மெயின் காரணம். இல்லை வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து மத்திய அரசை சொல்கிறாங்க. மாநில சுயாட்சியை பேசக்கூடிய தமிழக அரசு, மாநில உரிமைகளை பேசக்கூடிய தமிழக அரசு அதை செஞ்சிருக்கணுமா கூடாதா? கண்டிப்பாக. அப்போ அதை செய்யல முடியல அப்படின்னா அவங்க வந்து மாநில உரிமைகளை மத்திய அரசு கேட்டு பெற முடியலன்னா அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. இப்போ கூட நிதி தரல, அவங்க தரலன்னு அதே தான் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கான ஏற்பாடுகள் இது எல்லாமே ஏமாற்று வேலை. அதாவது திமுகவுடைய கட்சி அலுவலக திறப்பு விழாவிற்கு பாஜகவுடைய மத்திய உள்துறை அமைச்சர் போய் ஐயா முதலாளி அலுவலகம் திறக்கிற ஐயான்னு போய் அனுமதி கேட்பாங்க. ஆட்சியில் இல்லாத போது கோபேக் மோடின்னு சொல்லி கருப்பு கலர் பலூன்லாம் விடுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 23ஆம் புலிகேசி மாதிரி வெள்ளை கொடி காட்டிக்கிட்டு வாங்க ஐயா பிரதமர் ஐயான்னு சொல்லி பாட்டு போடுவாங்க. இவங்க வந்து முழுக்க சுயநல அரசியல்வாதிகள். இவர்களுக்கு வந்து சித்தாந்தம், கொள்கை, கோட்பாட்டெலாம் கிடையாது. திராவிடர் கழகமாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இவங்களுக்கு கொள்கை கோட்பாடெலாம் கிடையாது. சொல்லப்போனால் திராவிடர் கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதான் திமுக. திமுக அளவிற்கு பெரியாரையும் திராவிடர் கழகத்தையும் விமர்சித்த கட்சியோ தலைமையோ எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி திமுகவை இந்த மாதிரி அச்சிலேற்ற வார்த்தைகளால் பதிவு செய்ய முடியாத அளவுக்கு கழுவி ஊற்றுறது பெரியார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரெல்லாம் ஒன்றா. அவங்களுடைய கட்சி சிம்பிளில் பார்த்தீங்கன்னா முதல்ல பெரியார், அதுக்கப்புறம் அண்ணா, இது வந்து கருணாநிதி. அப்போது இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. இல்லை, நீங்கள் கருணாநிதினு பெயர் சொன்னோன்னே ஞாபகம் வந்து இப்போ திருத்தணியில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்டில் வந்து காமராஜர் பெயரை எடுத்துட்டு கருணாநிதி பெயரை வைக்க போகிறதா தகவலாம் வெளியாகுது. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை இந்த தமிழக அரசு செய்து வருகிறது. இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு புள்ளி வரும், தமிழகத்தில் சிறந்த முதலமைச்சர் யார் அப்படின்னா பச்சை குழந்தைகள் கூட காமராஜருங்கிற பேரை சொல்லுது. ஏன்னா அவருடைய நேர்மையான ஆட்சி, தூய்மையான ஆட்சி. அதை முறியடிக்க தான் அப்படி. அதை முறியடிக்கிறதுக்காக தங்கள் அப்பாவுடைய பெயரை திட்டமிட்டு எல்லா இடத்துலையும் எழுதிட்டு வராங்க, ஒட்டிட்டு வராங்க. இப்போ புதுசாக ஒரு பில்டிங் கட்டி புதுசாக ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி அதுக்கு கலைஞர் கருணாநிதி பேரை வச்சா கூட தப்பு கிடையாது. மருத்துவமனை திறந்த மாதிரி. ஆமாம், ஏற்கனவே 1960 காலகட்டத்தில் காமராஜர் ஐயா முதல்வராக இருக்கும்போதே உருவாக்கப்பட்ட காய்கறி மார்க்கெட்டு அந்த பஞ்சாயத்தில் வந்து அவர் பேரை வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. காமராஜர் ஐயா சந்தைன்னு சொல்லி தான் இன்றைய வரைக்கும் எல்லாரும் பேசப்படுது. அதை மாற்றி கருணாநிதி பேரை வைக்கிறதுக்கு இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. GK வாசன், அண்ணன் சீமான், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, இப்படி எல்லா கட்சியுமே திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை இந்த விஷயத்தில் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்கிற அதே நேரத்தில் இந்த மாதிரி தவறுகள் எதுவுமே நடக்கக்கூடாது. நியாயப்படிக்கு இதை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? திமுக ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்லி திமுகவுடைய கிளை கழகமாக செயல்படக்கூடிய
செல்வ பெருந்தகை இதற்கு வாய் திறந்திருக்குமா, திறந்திருக்க கூடாதா? எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஆனா இவங்க வந்து திமுகவுடைய அடிமைகளாக மாறி போனார்கள். இவர்கள் காமராஜர் படத்தை பயன்படுத்துறதுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது. சொல்ல போனா சத்தியமூர்த்தி பவனையே நாளைக்கு பேரை மாத்திட்டு கருணாநிதி பவன் பேர் வைக்கிற அளவுக்கு கூட இவங்க போவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா செல்வ பெருந்தகைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணுன்ற எண்ணமே இல்லையா அவருக்கு? அவருக்கு வந்து எம்எல்ஏ இருந்தாலே போதும், அதிலே ஒரு முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு நம்ம சம்பாரிச்சிக்கலாம், திமுகவுக்கு ஜாலரா அடித்தாலே நம்ம நிறைய சம்பாரிச்சிக்கலாங்கிற அடிப்படையில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்க உண்மையாலுமே காமராஜர் தொண்டராக இருந்திருந்தால், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தால் நேரம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. இது மட்டும் கிடையாது, பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி பெயர் மாற்றம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் கல்வெட்டு வந்து உடைக்கப்பட்டுச்சு. அந்த சமூக விரோதியில் இன்றைக்கு வரைக்கும் கைது செய்யலை. சொல்லப்போனால் நாங்கள் இன்டர்போலுக்கே சவால் விடுற காவல்துறை அதிகாரி சொல்கிற அந்த சமூக விரோதிகளை கண்டுபிடிக்கல. நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்டத்தில் இருந்த ஜெயக்குமார் மர்மமானவர்களே கொல்லப்பட்டார், அந்த குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கல. இப்படி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. திருச்சியில் இருந்த நூலகத்தினுடைய பேர் காமராஜர் ஐயா நூலகம், அந்த பேரை எடுத்துட்டு கருணாநிதி பேரை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க வந்து ரொம்ப சில்லறதனமான அரசியல். வேற ஒரு ஆட்சி மாற்றம் வந்தா இதெல்லாம் அகற்றப்படுமா? இல்ல கண்டிப்பா இது ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபட்ட தலைவர்களுடைய பெயர்கள் தான் வைக்கணும், வைக்கப்படணும். ஏன் இப்போ நம்ம வந்து தமிழர்கள் ஏற்கனவே வச்ச பேரை எடுக்கிறதுக்கு யோசிப்போம். இவங்கெல்லாம் வந்து ஒரு நாடோடிகள் கூட்டம் மாதிரி வர்ற இடத்துல நம்ம பேரை பதிவு பண்ணுங்கிற மாதிரி ஏற்கனவே இருக்கிற பேரை மாற்றுறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் வந்து உளவுத்துறை அதிகாரிகள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்வாங்களா, செல்ல மாட்டாங்களா? இப்போ நாளைக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 12ஆம் தேதி அவர் வரதாக ஒரு தகவல் இருக்கிறது. அப்போ வந்து அவருக்கு நாடார் அமைப்புகள் வந்து கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. முதல்வர் வந்து புதுசாக உள்ளதுக்கு பேரை வைக்கணுமே தவிர காமராஜர் பேரை இரட்டடிப்பு செய்கிற வேலையை செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், குளத்தூரில் வந்து பெரியார் பேரில் ஒரு மருத்துவமனை, ஆனால் தஞ்சாவூரில் பரிசுத்த நாடார் வந்து கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே இலவசமாக வழங்கின மருத்துவ கல்லூரி இருக்குது. அதுக்கு பரிசுத்த நாடார் பேரை வைக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக தமிழர்கள் போராடிட்டு வராங்க. ஆனால் அந்த பேரை வைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு இது கிடையாது. அந்த பேரை வைச்சால் தமிழருடைய பேரை வைக்கணுமே அப்படிங்கிற அந்த காரணமாக, ஒரு இனவெறி காரணமாக, ஒரு மொழி வெறி காரணமாக இவர்கள் வந்து தமிழர்களை பேரை வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் 4ஆம் வகுப்பு படிக்காத ஒரு தற்குறி பெரியார் பேரை கொண்டு வந்து எல்லா இடத்துக்கும் வைக்காங்க, கருணாநிதி பேரை கொண்டு எல்லா இடத்துக்கும் வைக்காங்க. இது வந்து நியாயமா? எதுக்கு வைக்கணுமோ அது எதுக்கு வைங்க. நியாயப்படிக்கு தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு குவிக்கும். டாஸ்மார்க் மதுபான கடைக்கு வேணால் கருணாநிதி மதுபான கடைன்னு வைக்கலாம், அந்த பேருக்கு அதுதான் பொருத்தமாக இருக்கும். பெரியாருக்கு அவர் வந்து இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை, காப்பி பேஸ்ட்டு, அடுத்த தலைவர்கள் செஞ்ச சாதனைகளை திருடி போட்டுக்கிட்டதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்காக அவர் பேரை வைக்கலாமே தவிர இந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது. ராஜஸ்தானில் நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை வந்து யாரையும் கைது பண்ண போயிருக்காங்க. அப்படி போன காவல்துறை வந்து லஞ்சம் வாங்கினதாக அந்த ராஜஸ்தானை சேர்ந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நம்ம காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? ஒரு காலத்தில் இன்டர்போலுக்கு தலைவராக தமிழர்கள் இருந்தாங்க, நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக தமிழர்கள் இருந்தார்கள். இப்போ வந்து ஆட்சியாளர்கள் எவ்வளியோ அந்த மாதிரி தான் தமிழக காவல்துறைங்கிற மாதிரி குற்றவாளியை பிடிக்க போன இடத்துல லஞ்சம் கேட்டு அங்கே லஞ்ச ஒழிப்பு துறையினால் கைது செய்யப்பட்ட தமிழக காவல்துறையினருங்கும் போது நமக்கு தமிழர்களான நமக்கு ஒரு தலைக்குழிவாக இருக்கிறது. காவல்துறைக்கு தலைக்குழிவு தான், தமிழர்களை நமக்கே தலைக்குழிவு. அப்போ அது அவங்க தமிழக முதல்வரே இதை வந்து வெக்கி தலைக்குடிய வேண்டும். நேர்மையான தூய்மையான ஆட்சியை நடத்தினால்தான் வரலாற்றிலே அவர்கள் இடம்பெற முடியும். நேர்மையும் தூய்மையும் இல்லாமல் சாராய வியாபாரம் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு சாராய முதலாளிகிட்ட ஓட்டுக்கு பணத்தை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு அந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டை வாங்கி முதலமைச்சராகி தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு நினைச்சால் அது வந்து தப்பு. ஒரு சில இடங்களில் வந்து காவல்துறை அத்துமீறி செயல்படுறது நம்மளால பார்க்க முடியுது. ஏன் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஸ்டாலின் அவர் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு? அவருக்கு வந்து அப்படி ஒரு துறை நமக்கு கீழே இருக்கா இல்லையாங்கிறது தெரியலன்னு நினைக்கிறேன். காவல்துறை ஆமாம், காவல்துறைக்கு வந்து நம்ம தான் முதலமைச்சர், நம்ம தான் அதுக்கு அமைச்சர், அப்படி அவர் வந்து முதலமைச்சருங்கிற அந்த மனநிலையில் தான் இருக்காரே தவிர அவருக்கு கீழே வந்து எந்தெந்த இலாக்காவுக்கு நம்ம மந்திரிங்கிறது அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இப்போ சீமான வீட்டில் வந்து காவல்துறை உள்ளே இருந்த அண்ணனுடைய மெய்காப்பாளரை வந்து அத்துமீறி தூக்கிட்டு போய் அடித்து சாதி பேரெல்லாம் கேட்டு அடிக்கிறதெல்லாம் வந்து நடந்தது. அதற்கு வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கடுமையான கண்டனத்தை எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். முதல்வர் வந்து உடனே அது சரி செஞ்சுருக்கணும், ஆனால் அவர் சரி செய்யலைன்னா அவருக்கு வந்து அது தெரியல, தெரிஞ்சாதானே அவர் சரி பண்ணுவார். அவருக்கு வயது ஆயிடுச்சு,
வயது காரணமாக அவருக்கு வந்து ஞாபக சக்தி இழந்திருக்கலாம். பாவம் அவர் வந்து இப்போ நடிக்கிறவங்களாம் அரசியல்வாதி ஆகிட்டதுனால இவர் அரசியல்வாதியாக இருந்து மறுபடியும் நடிக்கிறதுக்கு கிளம்பிட்டார். பவன் கல்யாணோட போட்டிருக்க ஃபேன் சட்டையை விஜய் போடுறாரு. விஜய் போடுறதை பார்த்துட்டு இவர் போடுறாரு அதே மாதிரி ஃபேன் சட்டை, அதே மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு தங்களை வந்து நடிகராக ப்ரொமோட் பண்ண விரைவில் ஒரு சினிமாவில் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து உலக மகளிர் தினம். மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்களோட நம்ம விட்டுடலாம். தமிழ்நாட்டில் மகளிருக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு? உண்மையிலேயே மகளிர் சுதந்திரமாக தமிழ்நாட்டில் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் வந்து ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. சின்ன 17 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த மாதிரி நிறையா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவிலே நடந்து வருகிறது. இதை வந்து தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. இதையெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் இதெல்லாம் வந்து ஒரு மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்தால் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் உடனே சரி செய்யப்படும். மண்ணிற்கு சொந்தமில்லாத ஒரு மாற்று மொழியினர் மாற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து அவங்களுடைய வளர்ச்சி தான் முக்கியமாக இருக்குது. அவங்க சமுதாயத்துக்காரங்க வளர்ச்சி, அவங்க மொழி பேசுகிறவங்க வளர்ச்சி, இதுதான் காரணமாக இருக்கே தவிர அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே தமிழக மக்கள் மீது உண்மையான அக்கறை எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து அப்பான்னு சொல்லி அழைக்க சொல்கிறாரு. தன்னுடைய பொண்ணை 14 வயசு பொண்ணை வந்து ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத வந்து அவரால் ஏற்றுக்கிட முடியுமா? அந்த மாதிரியான செயல்கள் வந்து அது வந்து சரி கிடையாது. பெண்களுக்கான வந்து அந்த குற்றங்கள்லாம் வந்து குறையணும்னா தமிழ்நாடு அரசு எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு உண்மை நிலையை கண்டறிந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதை எடுத்தால் தான் அதை சரி செய்ய பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ பெண்களும் வந்து நிறைய பேர் தவறான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களையும் வந்து கண்டறிந்து அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் ஒழுக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து உருவாகும். ஒழுக்கம் இல்லை அப்படிங்கும்போது 2 சைட்லையுமே தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உண்மை நிலையை கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமியர் கூட நோம்புலாம் வந்து கொண்டாடி இருந்தாரு. அது தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு கழிச்சு இப்போ தான் திமுக நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுக ஆட்சி வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தோம், ஆனால் அந்த ஆட்சி நம்மளாம் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி பார்க்க? அந்த கருத்து வந்து நியாயமான கருத்து தான். இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் வந்து பல 4 வருடத்துக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லா கட்சியுமே சொல்லிட்டு தான் இருக்கு. அந்த கருத்து வந்து நியாயமான கருத்து. ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு முஸ்லீம் விழாவுக்கு போய் அங்கே போய் தொப்பை அணிஞ்சிக்கிட்டு முஸ்லீம் மாதிரி மாறி இப்போ அவர் நடிக்கிறத விட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்தார். ஆனால் அரசியலுக்கு வந்து நடிகனோட பெரிய நடிகை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது இருக்கிற அரசியல் தலைவரோட பெரிய நடிகர் ஆகிடுறாரு. இது வந்து தேவையா? இப்போ அவருடைய கொள்கை தலைவர்களை 5 தலைவர்களை வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து காமராஜர் ஐயா வந்து என்னுடைய கொள்கை தலைவர்னாங்க. நாங்களாம் வரவேற்றோம். காமராஜர் ஐயா கொள்கை தலைவராக இருக்கிறதுனால இவர் வந்து சிறப்பாக வரணும் அப்படிங்கிற வரவேற்றோம். ஆனால் பார்த்தீங்கன்னா காமராஜர் தொடர்பான கிட்டத்தட்ட இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 15 பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அவருடைய பிறந்தநாள் நினைவு நாள் வந்திருக்கு. பிறந்தநாள் நினைவு நாளுக்கு அவர் நேரில் வந்து இது வரைக்கும் மரியாதை செலுத்தலை. ஆனால் பெரியாருக்கு மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு ஒரு குட்டி வண்டியில் போய் போடுறாரு. இப்போ திருத்தணியில் அந்த பெயர் மாற்றத்தை கூட எது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல. அதனால இவர் வந்து உண்மையாலுமே காமராஜர் ஐயா கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம், காமராஜருடைய கொள்கை வழி நடக்கணும் அப்படின்னா காமராஜர் ஐயாவுடைய பேருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் புகழை இரட்டடிப்பு செய்யறதுக்கு யார் முயற்சி செய்தாலும் அதுக்கு உடனடியாக அவர் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும், போராட வேண்டும், கண்டனம் காட்டி ஒரு அறிக்கையாச்சு கொடுக்கணும்ல. எதுவுமே செய்யல. சும்மா கொள்கை தலைவர்னு 5 பேரை வச்சுக்கிட்டு அந்த 5 பேருடைய வரலாறு முதல்ல அவருக்கு தெரியுமா தெரியலங்கிறது கூட எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. உண்மையாலுமே காமராஜர் மீது பற்றிருந்தால் அவர் உடனடியாக இந்த மாதிரியான காமராஜர் தொடர்பான தவறுகள் நடக்கும்போது அதை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு வந்து அவர் எச்சரிக்கை கொடுக்கணும். அதை அவர் செய்ய தவறது வந்து அவருடைய கொள்கை தலைவருடைய வரலாறு அவருக்கு தெரியுமா தெரியலங்கிறது தெரியல. 67, 77 திமுக அதிமுக எப்படி ஆட்சிக்கு வந்து வரலாற்று சாதனை படைச்சதோ அதே மாதிரி 2026 நாங்கள் ஒரு வரலாற்று சாதனை படைப்போம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? விஜய் அவர்கள். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. அதாவது அன்றைய காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு வந்து பெரிய காரணம் அவர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், பொருளாளராக இருந்தார். திமுகவுடைய 75% நபர்கள் அவருடைய ஆதரவாளர்கள். கட்சியில் சினிமாவில் இருக்கட்டும் எல்லாருமே அவருடைய கொள்கைகளையும் திமுக கொடியையும் அண்ணாவையும் காமிச்சு வளர்த்தவர். மேலும் வந்து அவர் வந்து சினிமா பிரபலம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு விழுந்த ஓட்டு வந்து வெறும் 4% ஓட்டு தான். மீது திமுகவில் இருந்து அவர் வந்ததுனால தான் 20%, திமுகவில் வந்து 40% ஓட்டு இருந்தால் அல்ல இவருக்கு 20% ஓட்டு இருந்ததுனால தான் அவர் ஆட்சிக்கு பிடிக்க முடிஞ்சது. 2வது அவர் இடைத்தேர்தலில் நின்று தனது ஆளுமையை நிரூபித்தார். அதாவது ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் நின்று அவரோட மாயத்தேவரை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அவரோட ஆளுமையை நிரூபித்தார். இவர் வந்து பயந்துட்டார்.
இப்போ ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, ஈரோடு ஆமாம் நம்ம கட்சி நின்றுச்சுன்னா 100 ஓட்டு வாங்குமோ 200 ஓட்டு வாங்குமோன்னு சொல்லி ஒரு பயம் காரணமாக அப்படி வாங்கினால் அரசியல் கட்சியோட பேரம் பேச முடியாது. இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு, அவர் எதிர்கட்சி ஆக்குவோன்னு சொல்கிறார். எதிர்கட்சி ஆக்கணும்னா அப்போ கண்டிப்பாக யாரு கூடயோ கூட்டணி வைக்கணும். அப்போது நம்ம பேரம் பேசுறதுக்கு வந்து நடக்காது அப்படிங்கிற அடிப்படையில் இவர் வந்து ஒரு எலெக்ஷனையே புறக்கணிச்சிட்டார். எம்ஜிஆர் அப்படிங்கிற எம்ஜிஆர் வந்து ஒரு தில்லா சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியலும் ஒரு ஹீரோவாக நின்று 2 இடைத்தேர்தலை சந்தித்தார். 2லையுமே வெற்றி பெற்றார். எம்பிலையும் ஜெயிச்சார், எம்எல்ஏவில் அரங்கநாயகம் கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஜெயிச்சாங்க. இப்படி ஜெயிக்க வரும்போது தான் மக்கள் வந்து அதை விரும்புவாங்க. தேர்தலே நிற்கிறதுக்கு பயந்து ஓடுற ஆட்களை எப்படி வந்து மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க? இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் அந்த தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 26 ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக எங்கள் தலைவர் வருவார். ஏன்னா தொண்டர்கள்லாம் அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ கமலஹாசன் சொல்லி ஒரு நடிகர் இருந்தார், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் வந்தவொடனே என்ன பண்ணார், இலவச டிவிலாம் போட்டு அடித்து உடைச்சாரு டார்ச் லைட்டை வச்சு. கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாரு, திமுக கூட்டணியில் போயிட்டு அந்த டிவி பெட்டியில் போய் படுத்துக்கிட்டார். ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு போய் திமுகவுடைய அறிவாலய காவலாளி போன்று அவர் மீம்ஸ்லாம் பார்க்குறோம். அறிவாலய காவலில் போய் உட்காந்துருக்காரு, யாரெல்லாம் வராங்க போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு. இதுதான் நிலைமை. நீங்கள் வந்து தனிச்சு நின்று தங்களுடைய வாக்கு வங்கி நிர்வகிக்காத வரை அவர்களுடைய பலம் என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இல்லை சீமானவர்களுக்கு வந்து ஒரு போட்டியாக இருப்பார் விஜய் அவர் 2026. கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. சீமானவர்களுடைய கொள்கை கோட்பாடு அதெல்லாம் வந்து அவங்க மக்கள் வந்து 1.3, 3.9, 4.3, இப்படி 6.8, 8.3ன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கருத்து ரீதியாக உணர்வு அடிப்படையில் வந்திருக்காங்க. அவங்கள வந்து மாற்றவே முடியாது. சீமான் அண்ணனுக்கு உள்ள ஓட்டில் வந்து ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு கூடாது. ஆனால் விஜயோட ரசிகர்களாக இருப்பவர்கள், தமிழ் சிந்தனையாளர்கள், தமிழ்நாட்டை நேசிப்பவர்கள், தமிழக மக்களை நேசிப்பவர்கள், தமிழ் மொழியை நேசிப்பவர்கள் நிச்சயம் சீமான் அண்ணன் தான் ஆதரிப்பாங்க. இவருடைய அரசியல் நிலைப்பாடு வந்து நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு தவறும் போது ஒட்டுமொத்த தாவேக்காவில் இருக்க ஆட்களும் எங்கே வருவாங்க, நாம் தமிழருக்கு தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியாமல் நம்ம அதை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு. இப்போ ஒரு தலைவர்னா எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வருவார். நான் ஒரு விசில் அடிச்சா குஞ்சி அப்படின்னா நாங்களாம் ஒரு காலத்தில் சரத்குமார் முதலமைச்சர் வருவார்னு நினச்சிட்டு இருந்தோம், ஏன்னா அவரோட ரசிகர்ன்றதுனால. அந்த மாதிரி நான் ரசிகனாக இருக்கும்போது ஒரு தலைவரை நான் வந்து முதலமைச்சராக வருவேன்னு நினைப்பேன். முதலமைச்சர் ஆகிட முடியாது. அதை எப்படி ஆக முடியாது? என்னுடைய கற்பனைக்கு வந்து அவர் முதலமைச்சர் தெரிவார். மக்கள் ஓட்டு போடணும்ல. தமிழ்நாட்டில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30% வாக்கு வாங்கணும் இல்லையா? 30% வாக்கு வாங்குறதுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? அரசியல் நிலைப்பாடு என்ன? கொள்கை தலைவர்னு சொல்கிற ஒரு தலைவருக்கே இவங்களால மரியாதை செலுத்த முடியாத போது மக்கள் எப்படி அவரை மதிப்பாங்க? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சரி, நிறைய தகவல் எங்களோட பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து